அண்ணா அந்த பக்கம் போற தேடிட்டு பாப்பா காணனே. என்ன சொல்ற? ஹலோ அண்ணா நான் கரெக்டா பேசுறேன். பாப்பா காணோம்னே. என்னடா சொல்ற? கடாதிக்கு வந்தோம்னே. வண்டியில தானே உட்காந்துருந்தா. தேரி எங்கடா இருக்கா? அண்ணன் இங்க தானே இருக்காரு. நான் வரேன், அங்கேயே இருக்கடா, நான் வரேன். அண்ணே அண்ணே நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடலாம். வாடு வாடு. சார் பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டு வந்துக்குது சார். கலவீதியில் வண்டியை நிப்பாட்டி பொம்மாங்க போல சார். பொம்மாயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வண்டியில் ஏதோ பிள்ளைய காணா சார். முத்துச்செல்வம் பிள்ளை தானப்பா? ஆமாங்கய்யா. நீ யாரு? அவர் தம்பிங்கய்யா. உங்க அண்ணனும் எஸ்ஐயும் இப்பதான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. நீ எப்படி உட்காரு. ஐயா சொல்றாங்கல்ல, போய் உட்காருப்பா. சார் எனக்கு என்னமோ அவன் மேலே சார் சந்தேகமா இருக்கு. அவளை பிடிச்சி 4 மேட்ரு மிட்டிங்கன்னா என் புள்ள எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் சார். என் பேர் அது இதுன்னு போட்டு கேஸை பெருசாக கிடையாதுங்க சார். அப்புறம் நான் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாமல் போயிடும். இவ்வளோ பயப்படுறோம், அப்புறம் எதுக்கே ஊருக்குள்ள பாட்டி வச்சுக்கிற? என்னவா என்ன சொல்றான்? ஹலோ அப்பா. ஹலோ. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலப்பா. என்னம்மா சொல்ற? அவங்க கூட பிள்ளைய சேர விட வேண்டாம்னு உங்க அம்மா சொன்னாலே கேட்டியா? பயமா இருக்குப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. நீ அழுகாத, நான் வரேன். குட்டிமா தம்பி, இந்த மாதிரி காணாம போன நிறைய பிள்ளைகளை நாங்கள் பத்திரமா மீட்டிருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. எங்க அம்மா வீட்டோட போய் சேர்ந்துடலான்னு நான் தலதலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டாரா? என் புள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஹலோ. ஏண்டா வெண்ண, உங்ககிட்ட கடன் கட்டமா கைமாத்து கட்டமா? படுத்து எந்திரிச்ச கணக்க பைசல் பண்றானா கொன்றுவன் போச்சிரோன்னு மிரட்டா? யாரா நீ? உன் அப்பாட்டிக்கு புருஷன் இங்கே. இன்னும் 2 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் பணத்தோட சித்திரவு கம்மாய்க்கு வந்தீங்கன்னா உன் பிள்ளைய உசுரோட கொடுப்பேன். இல்லன்னு வையே கண்ணை நோண்டி கைய காலை உடைச்சு எவனாவது பாம்பே கேண்ட வித்துட்டு கிடைச்ச காசு லாபம்னு போயிட்டா இருப்பான். மிரட்டி பாக்குறியா? கையில கிடைச்சின உன்னை பகிர்ந்துருவேண்டா. நிறுத்துற அவன் சத்தத்தை. நான் நக்கி போடுறத மோந்து பார்த்து வந்தாடா நீ. ரோச மசல் வேற வருதா உனக்கு? ஏ மாப்ள, நீ மூக்கோட மூக்கு உரசினது, அவ கூட கட்டி பிடிச்சு கிடந்தது எல்லாம் என் செல்போன்ல பதிவாயிருக்கடி. லேஸ்ல உன்னை விட்டுற மாட்டேன். உன் புள்ள என்கிட்ட தான் இருக்குன்னு நீ நம்பணும்ல. இந்தா உன் புள்ள சத்தத்தை கேளு. முதல்ல அவளதான் பிள்ளைய தூக்கிட்டு வர சொன்ன. பாவம் பொம்பளை பிள்ளை வேணாம் வேணான்னா பாவம் பாக்குறவளை கூட வச்சுக்கிட்டா தொழில் செய்ய முடியுமா? அதான் அவளை அனுப்பிட்டேன். சொல்றவன் செய்யறவன் மாப்பிள பணத்தோட கம்மாய்க்கு தான் வரணும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக கூடாது. புள்ள உசுரோட வேணும்ல. வந்துரு என் புள்ள ஒண்ணும் பண்ணிடாத சார். அக்யூஸ் சஸ்பெக்டட் சார். சித்திரவு கம்மாயில தான் இருக்கானா சார். டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லா செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போர்ஸோட வந்துருங்க. நான் ஸ்பாட்டுக்கு கவுன்சிலரோட போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நான் டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஏம்பா சித்திரவு கம்மால தான் அக்யூஸ்ட் இருக்கானா? எஸ்ஐ ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. வண்டி சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏம்பா 307 கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிட்டு சித்திரவை சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் லாக் பண்ண சொல்லு. சரிங்க.
மன்னிச்சிடுறா. அந்த கொலைகார போயிட்டு புள்ளைய காப்பாத்துறா. ஐயா ஒண்ணுமில்லடா, உன் பிள்ளைக்கு ஒண்ணுமில்ல. டிமாண்ட் பண்ண பணத்தை கொடுக்கலன்ற கடுப்புல இருக்காங்க. போர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீ ஒன்றும் பயப்படாத, பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. டேய் அங்கிட்டு போதுடா. டேய் 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 விட்டு வா.
அப்பா கூப்பிட்டுமா என்னை விட்டு போயிட்டுமா அப்பா